செங்கோட்டை அருகே இந்த லால் கிலா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுடைய பார்க்கிங் பகுதியில் இது நடந்திருக்கு. அது கேட் நம்பர் 1 அருகே இருக்கக்கூடிய பார்க்கிங் பகுதி. அது இந்த சம்பவம் நடந்தது. அதாவது செங்கோட்டை, நாம் தமிழில் செங்கோட்டை, ஆங்கிலத்தில் ரெட்கோட் என்று அழைப்போம், அதை ஆங்கிலத்தில் லால் கிலா என்று அழைப்பார்கள். இந்த வெடி விபத்து என்பது செங்கோட்டை ரயில் நிலையம் மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய 1வது நுழைவாயில் நிகழ்ந்ததாக முதலில் ஒரு தகவல் வெளியானது. ஆனால் செங்கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சாந்தினி சவுக் ரயில் நிலையத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தற்பொழுது பின்னர் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் என்பது மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங்கில் தான் நிகழ்ந்து இருக்கிறது. ஆனால் அது சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலையமா அல்லது செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையமா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கிறது. அதாவது ஒரு காரில் இந்த வெடிகுண்டு சம்பவம் நிகழ்ந்திருந்தாலும் கூட அருகில் இருந்த பல கார்களில் இதனுடைய தாக்கம் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. கார்கள் மட்டுமில்லாமல் ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் தள்ளுவண்டிகள் என பலவும் தீக்கிரையாகி இருக்கின்றன. அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கார்கள், வேன்கள் மற்றும் ஆட்டோ ரிக்ஷாக்கள், பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய ஆட்டோக்கள் மற்றும் சரக்கு பொருட்களை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் தள்ளுவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்களும் தீக்கிரையாகி அங்கே அந்த ஒரு எலும்புக்கூடு போல நிற்கக்கூடிய காட்சிகள் தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். அந்த இடத்தில் உடனடியாக டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து உடனடியாக விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். மதியழகன், இப்போ நீங்கள் அந்த மெட்ரோ ரயில் ஸ்டேஷனுடைய பார்க்கிங் பகுதியில் இந்த கார்கள் வெடித்து சிதறி இருக்கதா சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் விவரிக்கிறதை பார்க்கும் பொழுதும் அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதும் அதுவும் குறிப்பாக அது ஒரு மோஸ்ட் க்ரௌடட் ஏரியா என்று நமக்கு இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு மக்கள் நடமாட்டம் மிகுந்த, மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதி தான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கு பலர் காயமடைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நமக்கு தெரிகிறது. நீங்கள் அந்த வண்டிகள்லாம் கூட தீக்கிரையாகிருக்கின்றன என்று சொல்கிறீர்கள். கண்டிப்பாக அந்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட 8 கார்கள் இதனால் சேதமடைந்திருக்கின்றன என்ற ஒரு சூழல் இருக்கிறது. இது குறித்து உள்துறை அமைச்சகம் ஏதேனும் தகவல் தெரிவித்திருக்கிறார்களா? அங்கிருந்து ஏதாவது ட்வீட் ஏதாவது போட்டிருக்காங்களா? அது பற்றி ஏதாவது விவரங்கள் இருக்கா மதி? இந்த சம்பவம் நிகழ்ந்த உடனேயே டெல்லி மாநகர காவல் ஆணையர் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த தகவலை கொண்டு சென்றிருக்கிறார். ஏனென்றால் டெல்லி மாநில காவல்துறை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கட்டுப்பட்டது. மாநில உள்துறை அமைச்சகத்துக்கு அல்ல, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் டெல்லி மாநில காவல்துறை செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த சம்பவம் நிகழ்ந்த உடனடியாக டெல்லி மாநகர காவல் ஆணையர் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களும் நிலைமை என்ன என்று ஆய்வு செய்து வருகிறார்கள். உடனடியாக தேசிய புலனாய்வு முகமையினுடைய அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாகவும் யாரும் எதிர்பாராத தகவலாக தான் இது இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம். அந்த வகையில் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வாக மொத்தம் 5 பேர் தற்பொழுது இறந்தவர்களினுடைய, அதாவது காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 5 பேர் தற்பொழுது வரை உயிரிழந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அவர்கள் அனைவரும், அதாவது இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய லோக்நாயக் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். இருப்பினும் அந்த உயிரிழந்து விட்டதாக அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவித்திருப்பதாக நமக்கு அடுத்த கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முதலில் நாம் பலர் படுகாயம் அடைந்திருப்பதாக நாம் செய்தியை பார்த்தோம். ஆனால் தற்பொழுது 5 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக மற்றும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. டெல்லியினுடைய அந்த லோக்நாயக் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதாகவும் தற்பொழுது ஒரு விரும்பத்தகாத, நம்ம வெளியிட விரும்பாத ஒரு செய்தியாக தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதனில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்த உடனேயே மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக அதாவது டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் தேசிய தலைநகர் மண்டலம் என்சிஆர் என்று சொல்வார்கள், அந்த பகுதி முழுவதும் தற்பொழுது அலர்ட் செய்யப்பட்டு இருக்கிறது. சம்பவம் நடந்த இடத்திற்கு தேசிய புலனாய்வு முகமையினுடைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள்.